ஈபியில ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமாக இதற்கு முன்பாக ஈபியினுடைய தொழிலாளர்கள் மக்கள் சந்திப்பு இயக்கம் நடத்தினாங்க. என்ன சொன்னாங்க? ஸ்மார்ட் மீட்டரை நாங்கள் ஏற்க மாட்டோம். அப்படி ஏற்பதாக இருந்தால் அது அரசை எடுத்து நடத்த வேண்டும். அதை மாற்றினா என்ன பிரச்சனை? நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது. ஸ்மார்ட் மீட்டர்ன்றது நல்லத்தான தோழ. என் வீட்டில் பழைய மீட்டர் இருக்குது, அது சரியாக கூட ஓட மாட்டேது. இப்போ புது மீட்டர் மாட்டதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா? நீங்க 60 நாள் பயன்படுத்திய கரண்ட்டை அவன் ரீடிங் எடுத்த பிறகு ரீடிங் எடுத்துலேருந்து 20 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் உபயோகித்த கரண்ட்டை அதற்குரிய கட்டணத்தை 80 நாள்ல நீங்க பணம் கட்டலாம். உங்களுக்கு 80 நாள் அவகாசம் இருக்குது. ஸ்மார்ட் மீட்டர் வந்துச்சுன்னா என்ன தெரியுமா ஆகும்? முதல்ல நீ பணம் கட்டிடணும். நீ வீட்டை திறந்து வச்சுக்கிறியா, ஏசி போடுறியா, ஃபேன் போடுறியா, லைட்டு போடுறியா, அதெல்லாம் கிடையாது. முதல்ல பணத்தை கட்டி. இப்போ போன் ரீசார்ஜ் பண்றோம்ல, அதே மாதிரி முதல்ல நீ பணத்தை கட்டிடணும். நீ கட்டின பணத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஓடினே இருக்கும். நீ கட்டின பணம் நின்று போச்சுன்னு சொன்னா அது ராத்திரி 11 ஆனாலும் சரி 12 ஆனாலும் சரி தானா நின்றுடும். ஃபீஸ் கொடுக்க மாட்டான், லைன் கட் பண்ண மாட்டான், ஒன்று இருக்க. உன் வீட்டில் மட்டும் கரண்ட் இருக்காது. திருப்பி நீ ரீசார்ஜ் பண்ணாதான் உங்களுக்கு கரண்ட் வரும். அப்ப 80 நாள் நான் அனுபவிச்ச பிறகு கட்ட வேண்டிய சூழல் மாறி முதல்ல என்கிட்ட பணத்தை புடிங்கிற. அதுதான் டோல்கேட்டு. நீ வண்டி ஓட்டின்னு போறியா, டெய்லி போறியா இல்லையா, நீ டோல்கேட்ல நீ வந்து ஃபாஸ்டாக்ல பணம் இருக்குல்லன்னா உனக்கு ஃபைன். மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்குவதற்கான எல்லா ஏற்பாட்டையும் ஒன்றிய அரசு செய்கிறது. அதனுடைய வழி தோன்றலாக மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது. எனவே நம்ம இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறோம், தோழமையோடு செய்து கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் தொடர்ச்சியா சொல்லி நிற்கிறாங்க. அவர் செய்வதை நல்லதை நாம் வரவேற்கிறோம். ஒரு பக்கம் வரவேற்றுக் கொண்டு அவர் செய்கின்ற தப்புக்களை தோழமையோடு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆபத்தை நோக்கி கொள்ளும் 2026 தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சவாலான தேர்தலாக இருக்க போகிறது. உழைப்பாளி மக்களுடைய வாக்குகளை பெறாமல், அரசு ஊழியர்களுடைய வாக்குகளை பெறாமல், ஆசிரியர்களுடைய வாக்குகளை பெறாமல், போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வாக்குகளை பெறாமல், மின்வாரிய ஊழியர்களுடைய வாக்குகளை பெறாமல், அங்கன்வாடி ஊழியர்களுடைய வாக்குகளை பெறாமல், படித்துவிட்டு வேலையில்லாத இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கங்களுடைய அந்த தோழர்களுடைய வாக்குகளை பெறாமல், கனவோடு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய வாக்குகளை பெறாமல் இந்த ஆட்சி வந்துருமா? ஆட்சி பிடிச்சிருவீங்க நீங்க. அதனாலதான் நம்ம எச்சரிக்கையா சொல்றோம், நீங்கள் போகின்ற பாதை தப்பு. ஏன் நமக்கு இவருக்கு ஆதரவு கொடுக்கிறோம்? வேற வழி இல்லைன்னா அப்படி கிடையாது. இதை விட மோசமானது மதவாதம். அது மதவாதம் என்பது கார்பரேட்டோட சேர்ந்து வருது, ரெட்டை வேஷத்தில் வருது. ஒரு பக்கம் மதவாதம், இன்னொரு பக்கம் கார்பரேட்டர்களுடைய கள்ளக்கூட்டு, கள்ளத்தனமான உறவு. கார்பரேட்டரோட கள்ளத்தனமான உறவு வைத்துக் கொண்டு மதவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய பிஜேபியை இந்த மண்ணில் வேறு ஊன்றக்கூடாது. தமிழகம் என்பது அமைதி பூங்காக இருக்கின்ற கொண்டிருக்கிறது. இங்கே வாழ்கின்ற மக்கள் ஜாதி மத இன மொழிக்கு அப்பாற்பட்டு சகோதரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரவருடைய மத வழிபாட்டை அவரவருடைய நிம்மதியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எல்லாத்துக்கும் வேட்டு வைக்கக்கூடியதுதான் பிஜேபியினுடைய மதவாதம். எனவே அதை தடுப்பதற்காக நாம் இவர்களுக்கு ஆதரவு தருகிறோம். நாங்க கொடுக்கிற ஆதரவை நீங்க தப்பா பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. நாங்க ஆதரவு நீங்க இப்படிதான் போவீங்கன்னு சொன்னா நாங்க மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நம்ம தலைவர்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. எனவே இந்த அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்துக்கு பல வரலாறு இருக்குது, நேரம் இல்லை, நான் அதுக்குள்ள எல்லாம் போல ஒரு 2 விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்யலாம்னு இருக்கிறேன்.